விடியா திமுக அரசு விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் கவனம் செலுத்தவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாணவரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை கொச்சைப்படுத்தும் விதமாக நடத்திய விடியா திமுக அரசு விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக உள்ளதாகவும், தமிழகத்தில் அடிப்படை கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்துவதிலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்தவில்லை எனவும் கடுமையாக விமர்சித்தார். உலக முதலீட்டு மாநாடே ஒரு கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை கேவலப்படுத்தின விஷயமா தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு மீடியாக்கள் மூலமாக, யூடியூபர் மூலமாக ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கருத்து வரணும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு வேலையை தான் பார்க்குறாங்களே, உள்ளபடியே அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். கஞ்சா அதிகமாக தவிர்த்துட்ருக்குது, போதை மாநிலம் அதிகமாகிட்டுருக்கு, போதைப் பொருள் சர்வசாரம் நடந்துகிட்ருக்கு, அதை தடுக்கணும். கட்ட பஞ்சாயத்துகள் அதிகமாகி போச்சு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகமான அளவுக்கு மக்களை துன்புறுத்துகிறாங்க. தொடர்ந்து பேசிய அவர், ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என அறிவித்த விடியா திமுக அரசு மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். டாக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பேரை கால்ஃபர் பண்ணிவிட்டு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க. அது வேகன்சி கிட்டத்தட்ட 1800 இருக்குது. அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். 3 லட்சம் பேர் அரசு பணியாளர், அதை ஃபில்அப் பண்ணல. ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட பப்ளிக் சர்வீஸ் மூலமாக 5000 10,000 இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் என்ன மொத்தம் 25,000 பேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். 3 லட்சம் பேர். நீங்கள் தானே சொன்னீங்க 1 லட்சம் பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. திமுகவினர் அனைவரும் அடாவடியில் ஈடுபட்டு வருவதாகவும், இதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து, அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடி தான் இன்றைக்கி. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். என்கார்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த என்கார்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனு அது போட்டுருவாங்க கண்டிப்பாக அந்த என்கார்டுக்கு. அதனால் கண்டிப்பாக 40 நாங்கள் தான் ஜெயிப்போம். கண்டிப்பாக திமுக ஒரு இடமும் தேர போகிறதில்லை.